வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள் எல்லாம் சாப்பிடணும், என்னென்ன உணவுப் பொருட்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது, என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றளவும் பல பேர் ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்காங்க. இதயம் அடிக்கடி பல பேருக்கு வலிக்கக்கூடிய பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இந்த வலி கை, கழுத்து, கன்னம், முதுகு, பல் போன்ற மற்ற பகுதிகளுக்குமே பரவும். உடற்பயிற்சி செய்யும் போதோ பதட்டமாக இருக்கும் போதோ இந்த வலிகள் வரும். இதயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன உணவுகளை சாப்பிட்டு நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கலாம், குறிப்பாக என்னென்ன உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் நம்ம விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தினமும் நீங்க உடற்பயிற்சி செய்யணும். தினமும் உடற்பயிற்சி 1 மணி நேரம் நீங்க செய்வது மிகவும் அவசியமான ஒரு செயல்கள்ல ஒன்று. உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுடைய உடல்ல ரத்த ஓட்டமானது சீராக இருக்கும். இதன் மூலமாக இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ தினமும் உடற்பயிற்சி செய்வதை மறக்காதீங்க. அப்பதான் உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் நீங்க எடுத்துக்கணும். ஸோ உணவுப் பொருட்களில் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இந்த பச்சை இலை காய்கறிகள் மற்றும் விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், பழங்கள், அப்புறம் காய்கறிகள், இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கும். ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ் கூட சாப்பிடுங்க. அப்புறம் விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகளை தேடி எடுத்துக்கோங்க. விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்னா ஆரஞ்சு பழம், திராட்சை பழம், இது எல்லாமே இந்த சிட்ரஸ் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கும். குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபேட், அதாவது கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடும் போது தான் இதயம் உங்களுக்கு ஆரோக்கியம் அற்ற ஒரு உடல் உறுப்பாக மாற ஆரம்பிக்கும். இதயம் சார்ந்த மாரடைப்பு போன்ற பலவிதமான பிரச்சனைகள்லாம் ஈஸியாக உங்களை அட்டாக் பண்ணும். அப்போ நீங்கள் குறைந்த கொழுப்பு, அதுவும் ஆரோக்கியமான கொழுப்புகள் இருந்திருக்கக்கூடிய குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், ஃபைபர், அதாவது நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே நீங்க அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா இதய நோய் வருவதை உங்களால் முன்னாடியே தடுக்க முடியும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இதய நோயை குணப்படுத்திக்கிறத காட்டிலும் மறுபடியும் இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் தேடணும். அப்போ இந்த உணவுகளை நீங்க சாப்பிடும்போது இதய நோய் வராமல் தடுத்துக்கலாம். இதய நோய் இருக்கிறவங்களும் இந்த உணவுகளை சாப்பிடும்போது அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். விட்டமின் B12 இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹோமோசிஸ்டினுடைய அளவு சரியான அளவில் நீங்க பராமரிச்சுட்டு வரலாம். இதன் மூலம் உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ் டென்ஷனும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படும் பொழுது அதை குறைக்கிறதுக்கு நீங்க தியானம் செய்யுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க. ஸோ இதெல்லாமே உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய மன அழுத்தம் ஏற்படாமல் மனதை ரிலாக்ஸ் செய்யக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே உங்களுடைய இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பயிற்சி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இதயத்துக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும். அதாவது இப்போ நீங்க ஒரு மன அழுத்தம் இல்லாமல் ஒரு வேலைகளை செய்றீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ரிலாக்ஸை நீங்க பண்ணிட்டு அந்த வேலைகளை ஒரு விதமான பயிற்சி முறையில் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இதய பாதிப்பு ஏற்படாமல் எந்த விதமான ஸ்ட்ரெஸ் டென்ஷனும் இல்லாமல் அந்த வேலைகளை நீங்க பண்ணலாம். எந்த ஒரு அறிகுறிகள் இல்லாமல் அதிகமாக உங்களுக்கு வியர்வை வரா மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ காரணமே இல்லாமல் அதிகமாக வியர்க்கிறது அப்படின்றது இந்த மாதிரி நெஞ்சு வலி வருவதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம். இதயம் சார்ந்த பல விதமான மாரடைப்பு சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு அது முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அப்படின்றதால உடனே நீங்க மருத்துவர் அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நெஞ்சு வலி, உங்களுடைய நெஞ்சு எரிச்சல், மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ப்ராப்ளம், அப்புறம் மூச்சு திணறல் ப்ராப்ளம், வாந்தி, அதிகமாக உங்களுடைய உடல்ல காரணமே இல்லாமல் வியர்க்கிறது, உடல் குளிர்ச்சி அடைகிறது, இது எல்லாமே மாரடைப்புக்கான அறிகுறிகள். ஸோ இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு முன்ன இல்லாதது போல திடீர்னு வர ஆரம்பிக்கும். அல்லது இது லைட்டாக இருந்தாலும் நீங்கள் அதை சந்தேகப்படணும். இது எல்லாமே மாரடைப்புக்கான உங்களுக்கான அறிகுறிகள் தான். ஸோ இதயத்தை பாதுகாத்துன்னு நினைக்கிறவங்க இந்த அறிகுறிகள் வந்துச்சு அப்படின்னா உடனே மருத்துவர் அணுகுவது நல்லது. உப்பு அதிகமாக உட்கொள்ளும் போது உங்களுக்கு இதய நோய்கள் உருவாகும். எனவே நீங்கள் அதிகமாக சால்ட் இருக்கக்கூடிய உணவுகளை, அந்த அதிகமாக உப்பு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதை தவிர்க்க ஆரம்பிங்க. இளைஞர்கள்லாம் இப்போ இருந்தே இதை கடைபிடிங்க. குழந்தைகளுக்கும் உப்பு போதுமான அளவு இருக்கக்கூடிய உணவுகள் அல்லது குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சால்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடும் போது இதய நோய்கள் உருவாவதற்கு அது வழிவகுக்கும். அதே போல ஆல்கஹாலை சரியான அளவு குடிக்கிறதால இதயத்திற்கு நல்லது அப்படின்னு நினைச்சிக்காதீங்க. ஆல்கஹாலை நீங்கள் உபயோகிக்கும் போதே அது இதயத்துக்கு கெடுதல் தான் விளைவிக்கும். அதை இன்னமும் நீங்க அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதயம் பலவீனம் ரொம்பவே சீக்கிரமாக அடைய ஆரம்பிக்கும். அதனால புகைப்பிடிக்கிறது, மது அருந்துதல் போன்ற எந்த விதமான பழக்கத்துக்கும் நீங்க உங்களை உட்படுத்திக்காதீங்க. அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கியூர் பண்ணிக்க பாருங்க. அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட பாருங்க. மொத்தமாக அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாதவங்க இதுக்கப்புறமும் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் மது அருந்துதல், புகைப்பிடிக்கிறது போன்ற பிரச்சனைகள் விலகியே இருங்க. மாட்டிறைச்சி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த மாட்டிறைச்சியில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதால இதய நோய் இருக்கிறவங்களாம் இதை சாப்பிடக்கூடாது. இது உங்களுக்கு ஒருவேளை இதய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதிகமான வேலை பளுவினால
நாம் மன அழுத்தத்தால் அதிகமாக பாதிக்கப்படுறோம். இப்போ அதிகமாக நீங்கள் வெயிட் தூக்கும் பொழுதும் உங்களுடைய இதயம் சார்ந்த மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதிகமாக நீங்கள் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஆகிட்டீங்க, மன அழுத்தம் அதிகமாக அந்த ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலும் இதயம் உங்களுக்கு பாதிப்படைய ஆரம்பிக்கும். இதயத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களில் புகைப்பிடிக்கிறது முக்கியமான ஒன்று, மது அருந்தலும் முக்கியமான ஒன்று. ஸோ அதையும் நீங்கள் விட்டுடுங்க. அந்த ப்ராப்ளத்தை அந்த புகைப்பிடிக்கக்கூடிய மது அருந்தக்கூடிய பழக்கங்கள் விடுபட்டுருங்க. ஸோ இந்த வழிமுறைகளையும் இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமும் அப்புறம் மற்ற உணவுகள், அதாவது இந்த சால்ட் இருக்கக்கூடிய அதிகமாக சால்ட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதும் உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிமுறைகள் உணவுப் பொருட்கள். ஆகையால இதை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றுங்க. நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று இதயத்தை குறிப்பாக பார்த்து கொண்டு மாரடைப்பு போன்ற இதயம் சம்பந்தமான பலவிதமான பிரச்சனைகள் இல்லாமல் நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திக்கிறேன். நன்றி மக்களே.